உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, வெறும் ராசி பலன்களையே பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு உங்களுடைய லக்ன ரீதியாகவும் நீங்கள் பிறந்த காலத்திலே பிறக்கும் பொழுது லக்னத்திலிருந்து எந்த பாவகம் அதிபதி எந்த பாவகத்தில் இருந்தால் எந்த மாதிரி பலன் நம்ம இப்படி தானே தெரிஞ்சிட்டோம்னா அதற்கு தக்கவாறு நம்ம வருமுன் காப்போம். ஜாதகத்தில் இப்படி இருக்குது, இந்த பாவாதிபதி இந்த பாவகத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி செயல்களை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எட்டுக்குடையவன் எங்கிருந்தால் என்ன பலன். உங்கள் லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், மேஷம் முதல் மீனம் வரை ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. ராசியை மறந்துடுங்க, இன்றைக்கி நடக்கிற தசாபுத்தி அந்தரத்தையும் மறந்துடுங்க. பேசிக்கலி உங்களுக்கு இந்த பாவாதிபதி எங்கே இருக்கிறார், அதுக்கப்புறம் அவர் எங்கே இருந்தாலும் அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த ஸ்டார் லார்டு எங்கே இருக்கிறார்லாம் ஜாதகம் பார்க்கும்பொழுது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை செய்யலாமா செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு 8ஆம் இடம் என்றால் என்ன, அதற்கு முன்பு புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள் என்னோட 2000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது. நான் உங்களை எவ்வாறெல்லாம் வழிநடத்தி செல்கிறேன் என்பதற்கு தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தால் நீங்கள் சென்மி பிளேலிஸ்ட் 9842208655 இதில் உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி இது என்னென்னு அனுப்புனீங்கன்னா உடனே நான் பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன். அதில் ஒரு 100க்கு மேற்பட்ட வீடியோ இருக்கும். வாருங்கள் ஜோதிடம் அறியலாம், அது சென்மி வாருங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு யூஸ் ஆகும். அது ஒரு 80க்கு மேலே வீடியோ இருக்கும். ஆக 8ஆம் இடம் என்றால் என்ன, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எல்லாருக்கும் 8ஆம் இடத்தில் கோள்கள், 8ஆம் இடத்துக்கு அதிபதி ஒரு இடத்தில் நிற்பார். இது கம்பல்சரி. அந்த 8ஆம் இடம் என்று சொல்லப்பட்ட காரகத்துவங்கள் என்ன அப்படின்னா, திடீரென்று நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஒரு லாட்டரி விழுறது, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கிறது, நஷ்டமாகிறது, அதே மாதிரி மேலிருந்து கீழே விழுதல்னு சொல்லுவாங்க, நஷ்டம், விபத்து, வம்பு வழக்குகள், கஷ்டம், இப்படியெல்லாம் 8ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிபதியை வச்சு தான் நம்முடைய ஆயுள் ஸ்தானத்தையும் தீர்மானிக்கிறாங்க. அந்த 8ஆம் பாவாதிபதி எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்ன பலன் நல்லா புரிஞ்சுங்க. 8ஆம் பாவகம் என்ன செய்யும், நஷ்டம், கஷ்டம், திடீரென்று ஏற்படக்கூடிய சம்பவங்கள், இது எல்லாமே சரிங்களா. அந்த 8ஆம் பாவாதிபதியினுடைய திசை வருதான்னு பார்க்கணும். இப்போ முதல்ல எந்த பாவகத்தில் இருந்தால் என்ன பலன் அதை பார்ப்போம். இப்போது இந்த 8ஆம் இடம், இது உதாரணத்துக்கு விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்திற்கு 8ஆம் இடம் அதிபதி புதன், அவ்வளோதான், இதை எடுத்துக்கணும். இதே மேச லக்கணமாக இருந்தால் 8ஆம் பாவாதிபதி செவ்வாய், ரிஷப லக்கணமாக இருந்தால் 8ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, மிதன லக்கணம்னா 8க்குடையவன் சனி. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த போர்டில் முதல்ல உதாரணமாக நாம் போடுறோம். அந்த 8க்குடையவன் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 8க்குடையவன் 8ஆம் இடத்துலேயே இருக்கிறாருங்க. இது என்ன பண்ணலாம், இதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். ஆக இன்னொன்று, இந்த யோகத்தில் 8க்குடையவன் 8இல் இருந்தால் சரள யோகம். ஆக அந்த சரள யோகம் இந்த லக்கணத்திற்கு, உங்களுக்கெல்லாம் இல்லை, இந்த லக்கணம் 8க்குடையவன் 8இல். ஆக 8க்குடையவன் 8இல் யாருக்கு இருந்தாலும் சரள யோகம். அதே மாதிரி உங்களுக்கு அது விபரீத ராஜயோகம். அது எப்போ ஏற்படும் அப்படின்னா, அந்த 8க்குடையவனுடைய திசை நடக்கணும், அல்லது 8க்குடையவனுடைய புத்தி நடக்கணும், அல்லது 8க்குடையவனுடைய அந்தரம் நடக்க வேண்டும். இது லக்கணத்தை மட்டுமே வைத்து பார்க்கக்கூடிய விஷயம். இது ராசிப்படியெல்லாம் வராது. நீங்கள் நிறைய யூடியூப்பில் ராசியை பார்த்துட்டு என்கிட்ட வரும்போது நம்ம லக்கணத்தை மெயினாக வச்சு நம்பர் 2 தான் ராசி எடுத்துக்கிறோம். நம்பர் 1 லக்கணம், சரியா. இந்த 8க்குடையவன் 8இல் இருந்தால் விபத்தில் தப்பித்து கொள்வார். ஒரு ஆக்சிடெண்ட், கண்ணிமைக்கும் நொடிப்பொழுதில் உயிர் தப்பி வருவார். ஒரு கோர்ட்டு கேஸு தேவையில்லாமல் நம்ம பேல அவதூறு வழக்குகள், அதிலிருந்து வெற்றி அடைவார். அதே மாதிரி 8ஆம் இடம் வீண் பழிபாவகங்கள், அதிலிருந்து தப்பிச்சு வந்துடுவார். இப்போ 8க்குடையவன் 9இல் இருந்தால், இந்த 8க்குடையவன் 9இல் புதன், 8க்குடையவன் 9இல் இருந்தால், 9ங்கிறது பாக்கியம், தகப்பனாருடைய ஸ்தானம். தகப்பனாருக்கு அது விரய ஸ்தானமாக இருப்பதால் தகப்பனாருடைய சொத்துக்கள் விரயமாகும், புரிஞ்சுக்கணும். அல்லது அப்பாவுக்கு நஷ்டம், அந்த திசை நடந்தால் அப்பாவுக்கு நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான உங்களுக்கு கஷ்டங்கள், ஆஸ்பத்திரி செலவினங்கள். 8க்குடையவன் 9இல் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் எப்பயாவது வரலாம்.
அது எப்போதும் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. 8 9 இருந்தால் தகப்பனார் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் நஷ்டமாகும். தகப்பனார் இவரும் பிஸ்னஸில் சேர்ந்து செய்யக்கூடாது. 8 9 இருந்ததுன்னா அப்பாவுடைய செயல்பாடுகள்னால இவருக்கு தொழில் நஷ்டமாகலாம். சரி, 8 10 இது 10ஆம் இடத்துக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லலாம். ஆனால் அது 8 போய் 10 இருந்ததுன்னா நிறைய என்னுடைய அனுபவத்தில் தொழில் சார்ந்த நகரம் திருப்பூரில் நான் என்னுடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டதுனால அந்த 8 10ஆம் இட தொடர்பு ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நாள் ஸ்டாப் ஆகி நின்று போகிறதை பார்த்துருக்கேன். ஆக 8 10 இருந்து திசை நடக்கக்கூடாது. அந்த திசை நடக்கும்பொழுது தான் அது ஸ்டாப் ஆகி நின்று போகும். அதனால் 8 10 இருப்பது அவ்வளோ நல்லதல்ல. அதே நேரத்தில் சொந்த தொழில் அமைப்பு 10 எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் செய்யலாம். அப்போ 8 10க்கு போச்சுனாலே அந்த தொழில் திடீரென்று ஏற்படக்கூடிய உயர்வு, திடீர் ஜாக்பாட், திடீர் நான் கேள்விப்பட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், அதாவது கொரோனா கோவிட் டைம், அதில் அப்படி தான் ஒருத்தருக்கு விபரீத ராஜயோகம். திடீர்னு ஒரு மாஸ்க் ஆர்டர் எடுத்து செஞ்சார். மாஸ்கை விற்றே ஒரு வீட்டை கட்டிவிட்டார். அதுதான் ராஜயோகம். 8 10க்கு போய் 10 தொழிலில் எப்போதுமே ரெகுலராக அந்த மாஸ்க் வருமா? வராது இல்லையா? அதுதான் அன்எக்ஸ்பெக்டட், திடீரென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. பெரிய ஆர்டர் கிடச்சி மாஸ்க் அடித்து தூள் கிளப்பி அவர் வீட்டையே கட்டிவிட்டார். அப்போ ஒரு கொரோனாவில் அவருக்கு எவ்வளோ பெரிய கோடி ரூபா கிடச்சிருக்கு. அதுதான் அது. 8 11 சார், 11ஆம் இடம் என்பது எப்பொழுதுமே லாபம். அது நஷ்டம் இல்லை. 8ங்கிறது எதிர்பாராத விதமான லாபத்தை தரும். இதுக்கு அவர் பிறக்கும்போது இப்படி இருந்தாலும் திடீரென்று இந்த மாதிரி கொரோனா மாதிரி அந்த சீசன் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அதில் லாபத்தை சம்பாதிச்சுட்டு போயிடுவார். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த திடீரென்று தீபாவளி கடை போடுறாங்க, நல்ல வியாபாரம் நடக்கும். பட்டாசு கடை போடுறாங்க, நல்ல திருவிழாவில் போய் கடை போடுறாங்க, அதுவே அவருக்கு குழப்பம் வச்சுருக்கிறாரு, நல்ல யோகம். 8ங்கிறது திடீர் தன யோகம், திடீரென்று வரக்கூடியது. அது ரெகுலராக இருக்காது. 8 12க்கு போகிறது நல்லது. 8 12 எந்த வம்பு வழக்கு, எந்த சிக்கலானாலும், ஏதோ ஆயுள் பயமாக இருந்தாலும், மரண பயமாக இருந்தாலும் அதெல்லாம் 12ஆம் இடத்துல மைனஸ் ஆகிடுது. உங்களுக்கு அதனால் நன்மை தான். 8 லக்னத்தில் இருந்தால் இதுதான் சிக்கல். 8ஆம் இடம்ங்கிறது வேலியில் போகிற உடக்காயை கூப்பிட்டு மடியில் போட்ட கதையாக நாம் என்ன செய்வோம்? தேவையில்லாத நம்பர் 2 பிஸ்னஸ், அது இது வம்பு வழக்கு சிக்கல் பிரச்சனைகள் இதையெல்லாம் அவர் லக்கணம் மீறி நிற்கிது. அப்போ இவரெல்லாம் என்ன செய்யணும்? ஜாதகத்தை எடுத்துகிட்டு பொறுப்பாக பார்த்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, என்ன பரிகாரமாக பண்ணுறேன் அல்லது மந்திர தந்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறேன்னா எதுவுமே கிடையாது. 8 லக்கணத்துக்கு வந்துடுது சிக்கலான பிரச்சனைகள், அதெல்லாம் போய் ஈடுபடாதீங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது பண்ணக்கூடாது. சிவனேன்னு இருக்கணும். ஜீவனே என்று இருந்தால் எந்த கிரக தோஷமும் பாதிக்காது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் சிவனேங்கிறது. சீவனே, சிவன்னா சிவன் கிட்ட நினைக்கக்கூடாது, சீவனே அப்படின்னு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருந்தால் அந்த 8 நம்ம தவிர்க்கலாம். 8ங்கிறது ரிஸ்க் பேஸ். இந்த ஷேர் மார்க்கெட்டு அங்கெல்லாம் இவங்க போகிறாங்க இல்லையா, நானே ட்ரேடிங் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு போய் எனக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க அந்த இதில் ஷேர் மார்க்கெட்டு வீடியோவில். இது ஜாதகத்துக்கு இதுக்கு என்ன தொடர்பு? ஷேர் மார்க்கெட்டு நல்லா படித்து நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருந்து ட்ரேடிங் பண்ணால் நல்லா வரலாம். 8 லக்கணத்தில் இருந்த ஒரு பெண்மணி, பேர் சொல்லக்கூடாது, ஒரே நாளில் 75 லட்ச ரூபா சம்பாதித்த பெண்மணி. அதே 8ஆம் பாவகம் வலுத்து இருந்து அந்த 40 கோடி ரூபா கடனாளி, 25 கோடி ரூபா கடனாளி ஆனவங்களும் இந்த ஷேர் மார்க்கெட்னால. நாம் இயங்குகிறோம். நம்மளை இயக்கிறது கோள்கள், நம்மளை இயக்கிறது பாவகங்கள். அந்த பாவகம் 8ஆம் பாவகமே லக்னத்தில் இருந்தால் இந்த மாதிரி ரிஸ்க் பேஸ் எதுக்கு? ஆக 8 லக்கணத்தில் இருந்தால் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அந்த திசை நடக்குதா என்னன்னு. சரிங்களா? 8 2 இதுவுமே சிக்கலானது. இது எந்த மாதிரியான சிக்கல்? 2ஆம் இடம்ங்கிறது டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல். 2ஆம் இடங்கிறது வாக்குறுதி. 2ஆம் இடங்கிறது சேமிப்பு. 2ஆம் இடங்கிறது சொத்து பத்திரம். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். அட்டமாதிபதி 2 இருந்தால் சொத்தை கொலட்ராலுக்கு கொடுத்தாரு, ஏமாந்துட்டார். சொத்தை அடமானம் வச்சு எதிரடி கரையம் போட்டு இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது இவர்கிட்ட கரையம் பண்ணி பணம் எதிரடி கரையத்தில் பணம் தர்ற மாதிரி சொல்லி 50 லட்ச ரூபாய்க்கு எழுதிவிட்டு
கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பணமே கொடுக்காமல் போயிட்டார். அதோட இறந்தும் போயிட்டார். இப்போ பத்திரம் என்னாச்சு, அவங்க சந்ததிகளுக்கு போயிடுச்சு. நீ எங்கள் அப்பாட்ட பணம் வாங்கியிருக்க, அதனால் சொத்து எங்களுது. எப்படி பார்த்தீங்களா? அந்த எட்டுக்குடையவன் 2இல் இருந்தால் பேச்சுவார்த்தையில் கவனம், எழுத்தில் கவனம், அக்ரிமெண்ட்டு கவனமாக போடணும், எல்லாமே கண்ணுக்கு நேராக நடக்கணும். நல்லா 3 பேர் சாட்சியை வச்சுக்கணும், அவங்க மூலமாக எதாக இருந்தாலும் பேசிக்கணும். இந்த கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸ் பண்ணுறது, ரோலிங் ரொட்டேஷன், அதே மாதிரி வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறது, இன்ட்ராடே பண்ணுறது, ஸ்கேல்பிங் பண்ணுறது எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதோட ஜாமீன் போடுறது, கொலட்டால் கொடுக்குறதுல இன்னும் அவாய்ட் பண்ணணும். ரெக்கமெண்டேஷன், இந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையன், அது கூட சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அட்டமாதிபதி 2இல் இருக்க, அந்த திசை நடக்க, கொடுத்த பணம் திரும்ப வருமா? வராது. உங்களை யார் கொடுக்க சொல்கிறது? எட்டுக்குடையவன் 3இல். இது விபரீத, எதிர்பாராத விதமான அன்எக்ஸ்பெக்டட் நல்ல வாய்ப்புகள் அந்த திசை நடந்தால் நடக்கும். அதை விட எட்டுக்குடையவன் 3இல் தம்பியுடைய இளைய சகோதரன், தம்பி, அவங்களால எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது, அவங்களால எந்த தைரியமும் கிடைக்காது. நீங்களாக தான் செயல்படணும். எட்டுக்குடையவன் 4இல். இப்போ நான் சொல்லியிருக்கேன் எனக்கும் ஒரு பாவங்கள் இருக்கும்னு. எனக்கு எட்டுக்குடையவன் 4இல் இருக்கும். அட்டமாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் தாயாருடன் சேர்ந்து வசிக்க முடியாது, இல்லை. எட்டுக்குடையவன் 4இல் இருந்தால் வீடு சம்பந்தப்பட்ட இழப்பீடுகள், அப்போ வீடு கட்டி அதை விற்பனை செஞ்சோம், இழப்பீடு நடந்தது. எட்டுக்குடையவன் 4இல் இருந்து அந்த புத்தி நடக்கும்பொழுது கொஞ்சம் பணம் மிஸ் ஆனது. எட்டுக்குடையவன் 4இல் எனக்கு, இந்த லக்கணத்துக்கு எட்டுக்குடையவன் 4இல் சந்திர புத்தியில் காசு விரயம், நஷ்டம். என்ன நடக்கலை? விபத்து நடக்கலை. கார் நம்ம கவனமாக ஓட்டுறதுனால. ஆனால் வீடு வகையில் நஷ்டங்கள், இழப்பீடுகள் நடந்தது. ஆக அட்டமாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு, வாகனம், தாயார், தாய் வழி உறவு, அதனால் நமக்கு நஷ்டங்கள், விரயங்கள் ஏற்படும். எட்டுக்குடையவன் 5இல். இதுதான் பூர்வீக சொத்தின் பேரில் வம்பு வழக்குகள் நடக்கிறது. எட்டுக்குடையவன் 5இல் பிள்ளைகளால் நஷ்டங்கள், பிள்ளைகளால் பிரச்சனைகள், பூர்வீக சொத்தின் பேரில் கோர்ட்டு கேஸு, அது பாட்டுக்கு 15-20 வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறது. ஆக 8-5க்கு வரக்கூடாது. வந்தால் பிள்ளைகள், நம்மளுடைய கனவுகள், ட்ரீம், நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஷேர் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தை வியூகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியது. சினிமா துறை கற்பனையில் அடிப்படையில் நடக்கக்கூடியது. கதைகள், அதெல்லாம் அட்டமாதிபதி 5இல் இருந்தால், அந்த திசை நடந்தால் அதில் போய் நஷ்டமாகாதீங்க. எட்டுக்குடையவன் 6இல். இது ஒரு நல்ல, அதாவது 6ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். எட்டுக்குடையவன் 6இல் இருந்ததுன்னா நல்ல விஷயம். அதனால் நமக்கு எந்த விதமான கெடுபலனும் கிடையாது. இது அன்எக்ஸ்பெக்டட், நமக்கு வரக்கூடிய விபரீத ராஜயோகத்தை குறிக்கும். எட்டுக்குடையவன் 7இல் அந்த திசை நடந்தாலோ, என்னுடைய அனுபவத்தில் எட்டுக்குடையவன் 7இல் எட்டுக்குடையவன் திசை நடந்தாலோ அந்த நேரம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையும் பிரச்சனைகளையும், அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவினைகளையும், அதே மாதிரி கூட்டு தொழில் நஷ்டங்களும், அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், அதுவும் உறவினர்கள், நட்பு வட்டங்கள், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாகிறது. நட்பு வட்டம் அதனால் நமக்கு நஷ்டங்கள். புரியுதுங்களா? ஒரே ஒரு பாவாதிபதி இத்தனை இடத்துல மாறி இருந்தால் என்ன நடக்குதுன்னு சொன்னோம். அடுத்த வீடியோவில் 8ஆம் இடத்தில் உங்களுக்கு என்னென்ன கோள்கள் இருந்தால் என்ன மாதிரி இருக்குங்கிறது பார்க்கும்பொழுது இன்னமும் டீப்பாக உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை நான் புரிய வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு நீங்களே ஒரு அற்புதமான ஒரு அறிதல், புரிதல், தெரிதல் உருவாகும். என்ன நேயர்களே, இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி.